வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 28வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என சொல்லும் பொழுது நம்மை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். ஆமாம் அன்பர்களே, வாரத்தில் 7 நாட்களையுமே 7 கிரகங்கள் ஆளுமை செய்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் செவ்வாய் கிரகம் நம்மை ஆளுமை செய்கிறது. செவ்வாய் கிரகத்துடைய அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் நேரடியாக எம்பெருமான் முருகப்பெருமான் வழியாக நமக்கு வந்தடைகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் நாம் அனைவரும் முருகனை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். ராசி என சொல்லும் பொழுது காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் வீடான நீர் ராசியான விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்கிறார். எப்படி பயணம் செய்கிறார்? காலை 10:43 வரை குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதற்கு அடுத்து சனியுடைய அனுச நட்சத்திரத்திற்கு மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறை திதியான 8ஆம் திதி அஷ்டமி திதி. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் அஷ்டமி திதி காலை 6:11 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 9வது திதியாக இருக்கக்கூடிய நவமி திதி நடைமுறைக்கு வருகிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து சொல்லப்படுகிறது. சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார், ஒரு குறிப்பிட்ட ராசியில் பயணம் செய்கிறார். இவ்வாறு அவர் செய்யக்கூடிய பயணங்கள் மூலம் நம் அனைவருக்கும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக கிடைக்கிறது. இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை பகுத்து 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் தொகுத்து கொடுக்கப்படுகிறது. இந்த ராசி பலன்களை இவ்வாறு கொடுக்கக்கூடிய தினசரி ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான அல்லது உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும் நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை நடைபெற இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேசம் ராசி. ஆமாம் அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய இடம் விருச்சிக ராசி என்பதால் உங்கள் வீடு 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்கின்ற காரணத்தால் உங்கள் வீடு மேச ராசியாக இருக்கின்ற காரணத்தால் சந்திராஷ்டம ராசியாக அமைகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அசுபதி நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக அமைகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் விருச்சிக ராசியில் பயணம் செய்கிறார் 2 நட்சத்திரங்களில். அவர் 2 நட்சத்திரங்களில் சென்று நமக்கு எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதை விரிவாக பார்ப்போம். வாருங்கள் அன்பர்களே. மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, அஷ்டம ராசி என அழைக்கக்கூடிய வீடு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி. இந்த ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு 8ஆம் இடத்தின் பலன்களை இன்றைய தினம் கொடுக்க இருக்கிறது. அன்பர்களே, 8ஆம் இடம் என்னும் சொல்லும் பொழுது மனதிலே ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த 8ஆம் வீட்டின் பலன்கள் என்பது நமக்கு எதிர்மறையாகவும் எதிர்பாராமலும் ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது ஏதாவது ஒரு தீமையை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்ற காரணத்தால் நாம் அனைவருமே 8ஆம் இடம் என்றாலே 8ஆம் எண் என்றாலே நமக்கு ஒருவித அச்சத்தை கொடுக்கிறது. உங்கள் வீட்டிலிருந்து விருச்சிக ராசியில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அல்லது ஏதாவது ஒரு வகையில் தீமை கொடுக்க இருக்கிறார். நன்மை என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பொருளாதார ரீதியாக பணவரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
ஆமாம் அன்பர்களே, உங்களை இயக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். அவர் குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய பணவரவை கொடுக்கக்கூடிய வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் இணைந்து உங்களுக்கு பணவரவை கொடுக்க இருக்கிறார்கள். சந்திரன் எதிர்பாராத வகையில் பணவரவை கொடுப்பதற்கு வாய்ப்பை தன் கையில் வைத்திருக்கின்ற காரணத்தால் செவ்வாயும் உடன் சேர்ந்து உங்களுக்கு வேலை ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக பணவரவு என்பது இன்றைய தினம் கட்டாயம் உண்டு என்றே சொல்லலாம். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு விருச்சிக ராசி. கலஸ்திரஸ்தானம் என அழைக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாய் வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார். அவர் இன்றைய தினம் செய்யக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு பல வகையில் நற்பலன்களை கொடுத்து நல்ல நாளாக அமைத்து தரக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். பொதுவாக சொல்லும் பொழுது 7ஆம் இடம் என்பது திருமணங்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஒரு மனிதனுக்கு திருமணம் நடைபெற வேண்டுமென்றால் அந்த லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் அதை அமைத்து தரும். அதனால தான் 7ஆம் இடத்தை நாம் சொர்க்க வாசல் என்று கூட அழைக்கிறோம். உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் 4ஆம் இடம் என சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் நெருப்பு ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 4ஆம் இடம் என சொல்லும் பொழுது காதல் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் காதல் திருமணங்களுக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த வகையில் 7ஆம் இடமும் 4ஆம் இடமும் இணைந்து இன்றைய தினம் காதல் தொடர்பான திருமணங்களுக்கு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறது. அதனால் காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களது திருமணங்கள் இன்றைய தினம் நடப்பது என்பது சந்தேகத்துக்கு உரியதே. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விருச்சிக ராசி உங்களுக்கு சத்ரு ஸ்தானமாக அமைகிறது. சத்ரு ஸ்தானம் என்றால் என்ன? பகைவர்களை கொடுக்கக்கூடிய வீடு. நமக்கு ஒரு எதிரி உருவாகிறார் என்றால் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு சத்ரு ஸ்தானம் என சொல்லக்கூடிய விருச்சிக ராசியின் வழியாகத்தான் உங்களுக்கு ஒரு எதிரி அல்லது உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நபர் உருவாவார். அதோடு மட்டுமல்ல, அந்த எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பையும் விருச்சிக ராசி தான் வைத்திருக்கிறது. அதனால் இன்றைய தினம் என்பது உங்களுக்கு நல்ல நாளாக வெற்றிகளை பல கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகம் புதன் கிரகம். இவர் உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய நட்பு வீடான சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் 6ஆம் இடத்திலும் உங்களை இயக்கக்கூடிய அதிபதி 3ஆம் இடத்திலும் செல்லக்கூடிய பயணம் என்பது வீர கலைகள் மூலம் உங்களுக்கு வெற்றிகளை இன்றைய தினம் கொண்டு வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப் போகிறது. ஆமாம் அன்பர்களே, 3ஆம் இடம் என்பது வீர கலைகள் வழியாக வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வீடு. 6ஆம் இடம் என்பது வெற்றியை பொதுவான வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடு. இந்த 2 கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு வீரக்கலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வெற்றிகளை பலவற்றை உங்களுக்கு தருகின்ற நல்ல நாளாக அமைத்து தருகிறார்கள். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானமாக அமைந்த வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான நல்ல பயணம். குறிப்பாக அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளுக்கு சிறப்பை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டின் அதிபதியே, உங்களை இயக்கக்கூடிய அதிபதியே 5ஆம் இடம் என சொல்லக்கூடிய காதலை கொடுக்கக்கூடிய வீட்டில் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கு இன்றைய தினம் சிறப்பை தரக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பது நமது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நன்மையோ அல்லது தீமையோ தீர்மானித்து கொடுக்கக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. அன்பர்களே, நாம் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இதனது அடிப்படையில் இதனது ரீதியாக நாம் செய்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நன்மையோ அல்லது தீமையோ நமக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை விருச்சிக ராசி இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே,
வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்களுக்கு கல்வியை சிறப்பாக கொடுக்கக்கூடிய, குறிப்பாக அடிப்படை கல்வியை சிறப்பாக கொடுக்கக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தன்மை, அந்த வீட்டில் நல்ல கிரகங்களின் பார்வை இருந்தால் உங்களது ஆரம்ப கல்வி என்பது மிகவும் சிறப்பாக, ஒரு பள்ளியில் படிக்கும் பொழுது முதல் மாணவனாக அதிக அளவில் மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நல்ல மாணவனாக உங்களை உருவாக்கி தரும். இன்றைய தினம் இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களது ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தர இருக்கிறார். அன்பாகவும் பாசமாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய சிறப்பான குணநலன்களையும் இன்றைய தினம் உங்களுக்கு தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் ஆரம்ப கல்வி படித்து வரக்கூடிய சிறுமர் சிறுமியர்களுக்கு உங்களது கல்வியில் ஆர்வத்தை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறார். உங்களது இன்றைய தினத்துடைய யோக நிலையை ஆய்வு செய்யும் பொழுது 2 வீலர் 4 வீலர் இது போன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய வாகனங்களை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய வகை வாகனங்களை வாங்குவதற்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். காரணம், 4ஆம் இடம் என்பது வண்டி வாகன யோகங்களை கொடுக்கக்கூடிய வீடு. கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தைரியங்களை கொடுக்கக்கூடிய வீடு, சிறந்த நினைவாற்றலை கொடுக்கக்கூடிய வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி, நீர் ராசியான செவ்வாயின் வீடான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு தைரியத்தை சிறப்பாக தரக்கூடிய நல்ல பயணமாக அமைய இருக்கிறது. தைரிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் அகம் சார்ந்து மனது சார்ந்து உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்கள் என பார்க்கும் பொழுது புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறார். உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தருகிறார். நம்ம ஊரில் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, தம்பி குடையான் படைக்கு அஞ்சான். அதாவது நம்மை நோக்கி எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய துயரங்கள் வந்தாலும் நம்முடன் ஒரு உடன் பிறப்பு இருக்கும் பொழுது அவை அனைத்தையுமே தவிடு பொடியாக்கி வெற்றியை கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதைத்தான் சொல்லுவார்கள், தம்பி குடையான் படைக்கு அஞ்சான். அந்த வகையில் உங்களது இளைய சகோதரத்தை கொடுக்கக்கூடிய வீடு தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய 3ஆவது வீடு. இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது இளைய சகோதரிகள் அல்லது இளைய சகோதரர்கள் இவர்கள் வழியில் அன்பையும் பாசத்தையும் பொருளாதார நன்மைகளையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார் சந்திரன். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, குடும்பஸ்தானம். ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் தனது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமென்றால் அவனுக்கு 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் நல்ல கிரகங்கள் இருக்க வேண்டும், நல்ல கிரகங்களின் பார்வை இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே அந்த மனிதன் தனது குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி இந்த வாழ்க்கையை சிறப்பாக கொண்டாடக்கூடிய அமைப்பாக இருக்கும். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது குடும்பஸ்தானம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. விருச்சிக ராசி என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாயின் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது குடும்பத்திற்கு நன்மைகள் பல கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை மனதில் உருவாக்கி தர இருக்கிறது. அன்பையும் பாசத்தையும் நிறைவாக தந்து வந்த பாசத்தையும் கொண்டாடக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தர இருக்கிறது. அன்பு, பாசம், காதல் இது போன்ற ரீதியாக இன்றைய தினத்தை எதிர்பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உயிர்களிடம் அன்பாகவும் இனிமையாகவும் கலந்துரையாடல்கள் செய்வதற்கு சிறப்பை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் உங்கள் வீடு. உங்கள் வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்கிறார், விசாகம் மற்றும் அனுசம். இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணம் செய்து உங்களுக்கு நிறைவான நல்ல பலன்களையே கொடுக்க இருக்கிறார் இன்றைய தினம். ஆமாம் அன்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தர இருக்கிறார், ஆயுளை சிறப்பாக்கி தர இருக்கிறார்.
பொதுவாக ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் தேவை. அவ்வாறு நிறைவாக கிடைக்கப்பெற்ற மனிதன் மட்டுமே, அதாவது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நிறைவாக பெற்ற மனிதன் மட்டுமே இந்த உலகத்தில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார், ரிஷப ராசியில், பூமி ராசியில். ஆமாம் அன்பர்களே, செவ்வாய் 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய பயணத்தின் நற்பலன்கள் இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முயற்சியின் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யப்போகிற அனைத்து வகையான செயல்பாடுகளும் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில் உங்கள் வீட்டின் அதிபதியின் செயல்பாடுகள் நிறைவாக வர இருக்கிறது. இன்றைய தினம் தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. அந்த வீட்டில் இன்றைய தினம் உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமான குரு பகவான் பயணம் செய்கிறார். அதே போல் 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய இரகசிய ஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் செலவுகள் பலவற்றை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயணமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, குரு பகவான் உங்களுக்கு வெற்றிகளை பல கொண்டு வந்து தருகிறார். அதே சமயம் சந்திரன் அதோடு சேர்த்து செலவுகளையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். இன்றைய தினத்துடைய அகம் சார்ந்து மனது சார்ந்து அதன் செயல்பாடுகள் பெரிய மனிதத்தன்மையை கொடுக்க இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பெரிய மனிதத்தன்மையை தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இன்றைய தினம் அமைய இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலோடு இறங்கி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றிகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். அதற்கான மனநிலையை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் விருச்சிக ராசி. உங்களுக்கு லாபங்களையும் மன சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய வீடு தான் நீர் ராசியான விருச்சிகம் ராசி. அகம் சார்ந்து மனது சார்ந்து தைரியத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. நல்ல எண்ணங்கள் மனதில் உருவாகி சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய நல்ல அமைப்பையும் சேர்த்தே தர இருக்கிறது. இதன் காரணமாக இதன் செயல்பாடாக தெளிவாகவும் ஷார்ப்பாகவும் உங்கள் மனதில் எண்ணங்கள் உருவாகி அந்த எண்ணங்களை சிறந்த செயலாக்கி லாபங்களையும் உயர்வுகளையும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கக்கூடிய 11வது வீடு என்பது உங்களது ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் மன சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியையும் சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறது. இன்றைய தினம் நிறைவாக வேலை பணி ரீதியாக, தொழில் ரீதியாக, இயல் இசை நாடகம் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கலைஞர்களுக்கு உங்களது தொழில் வகையில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக உங்களை நாடி ஓடி வர இருக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீர் ராசியான செவ்வாயின் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் தொழில் ரீதியான சிறப்பான நற்பலன்களை பொருளாதார மேன்மைகளை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பிரபுத்தன்மையை கொடுக்க இருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, மற்றவர்கள் மதித்து உங்களை போற்றக்கூடிய உயர்வான உயர்ந்த பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற காரியங்களில் அனுகூலங்களும் இஷ்ட சித்திகளும் வந்து கிடைக்க இருக்கிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நற்பலன்களும் நன்மைகளும் பேர் புகழ் வந்தடையும் என்பதே இதனுடைய பொருளாகும். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 9th ஹவுஸ் விருச்சிகம் ராசி. நீர் ராசியான செவ்வாயின் வீடான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு நிறைவான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாக அமையும். ஆமாம் அன்பர்களே, சிறந்த அறிவை நிறைவாக கொடுக்க இருக்கிறது. சூப்பரான ஆற்றலை சேர்த்தே தர இருக்கிறது. பொதுவாக 9வது வீடு என்பது உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தின் வகையில்
பாக்கியங்களை கொண்டு வந்து உங்களுக்கு நேரடியாக சேர்க்கக்கூடிய நல்ல வீடு. இன்றைய தினம் நடைமுறையில் இருக்கின்ற 9வது வீடு என்பது உங்கள் தந்தை செய்த புண்ணியத்தின் பாக்கியங்களை பொருளாதார ரீதியாகவும் அல்லது மனது ரீதியாக பெயர் புகழ் ரீதியாக கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக சந்திரன் அமைத்து தருவார். இன்றைய தினம் என்பது உங்களது குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கைகூடக்கூடிய யோகமாக உங்கள் காலடியில் வந்து சேர இருக்கிறது. அதே போல பிறருக்கு நீங்கள் கொடுத்து இருந்த வாக்குறுதிகளை நீங்கள் அதற்கான மன பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.